வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அதான் லாஸ்ட் லெக்சர் இந்த சீரீஸில். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, ரிலேஷன் பிட்வீன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அண்ட் பைனரி நம்பர் சிஸ்டம் இது பார்க்க போகிறோம். ரிலேஷன்னா எந்த ரிலேஷனா, வெறும் 0 to 15 இருக்கு இல்லையா டெசிமலில், அந்த நம்பர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷனை டைரெக்டாக எழுதாமல் நம்ம வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் வழியாக பார்க்க போகிறோம். ஓகே, அதான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ் 16 to பேஸ் 2 டைரெக்டாக பண்ணால் பேஸ் 10 வழியாக போட போகிறோம். இப்போது நம்ம வந்து 0லேருந்து 15 வரைக்கும் நம்ம டெசிமலில் பார்த்தோம் தெரியுமா, அது தெரிஞ்சதுனால இது தெரிஞ்ச மாதிரி தான். இப்போது பேஸ் 16ல் உங்களுக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது, 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது, அப்புறம் ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. கரெக்டாக ABCDEF இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ பேஸ் 16 இருந்தாலும் ஒன்று தான், பேஸ் 10 இருந்தாலும் ஒன்று தான். எப்போ 0லேருந்து 9 வரைக்கும். கரெக்டா, 0லேருந்து 9 வரைக்கும் பேஸ் 16 இருந்தாலும் ஒன்று தான், பேஸ் 10 இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இது நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கும் பார்த்த மாதிரி தான். ஓகே, இப்போ ஏக்கு கேட்குறாங்க. ஏக்கு வந்து என்ன பைனரியில் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பைனரியில் என்னன்னு கேட்குறாங்க, பி அதே போல் எல்லாத்துக்கும் கேட்குறாங்கன்னா டைரெக்டாக பைனரி ஞாபகம் வச்சுக்காதீங்க. போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஏன்னா என்னன்னு பார்த்தோம், 10 அப்படின்னு பார்த்தோம் டெசிமலில். 10னா 10 அதுவும் பார்த்து வச்சோம். கரெக்டாக, ஸோ டைரெக்டாக மெமரைஸ் பண்ணாமல் டெசிமலுக்கு வாங்க, டெசிமல்லேருந்து பைனரிக்கு போவோம். இது எனக்கு தெரிஞ்சு ஈஸி. இப்போ பினாக்கு என்ன இருக்கும், A10னா B11. ஓகே, 11க்கு என்னன்னு பார்த்தோம், 1011 1011 இது படித்தோம். 10க்கு தெரிஞ்சால் 11க்கு படிச்சிட்டோம். சினா 12, இதை மட்டும் உங்களை மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். சி மட்டும் 12ன்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12க்கு வந்து 1100ன்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்கன்னு அதையும் சொல்லிட்டோம். இது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அப்படின்னா டி என்னவா இருக்கும், டி வந்து 13. C12னா D13. 12க்கு 1100னா 13க்கு 1101. இதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான் போன லெக்சருக்கு முந்தின லெக்சரில். ஈக்கு விட்டுருங்க, எஃப் பார்ப்போம். எஃப்னா 15 இது பார்த்தோம். லாஸ்ட்டு நம்ம 0 to 15ல் லாஸ்ட் எது 15, ஹெக்ஸால லாஸ்ட் எது எஃப் அப்படின்னு பார்த்துட்டோம். 15க்கு வந்து 1111 அப்படின்னு பார்த்து வச்சோம். கரெக்டா, ஸோ எஃப்னா 15, 15னா 1111. ஈனா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று கம்மியாக 14. அப்படின்னா இதில் ஒன்று கம்மியாக இருக்கணும், 14. 15னா 1111, 14னா 1110. புரியுதா? இந்த மாதிரி நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ஹாப்பியாக இதை பாருங்களேன். இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, சந்தோஷமாக படிக்கணும். ஐயோ கடனுக்கு அப்படின்னு படிக்கக்கூடாது, ஹாப்பியாக படிக்கணும். புரியுதா? ஓகே, பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில், நெக்ஸ்ட் சீரியஸ் ஆஃப் லெக்சர்ஸில் பார்க்கலாம். பை, ஹேவ் அ நைஸ் டே. காட் இஸ் வாட்சிங். மறந்துட்டோம். காட் இஸ் வாட்சிங். பை.